20 மாவட்டங்கள் கடுமையான கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 15லிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பிட்ட ஒரு 2 மாவட்டங்கள் அதி கனமழையும், ஒரு 3 மாவட்டங்கள் மிக கனமழையும், ஒரு 12 மாவட்டங்கள் கனமழையும், மீதம் இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் மிதமான மழையுமாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்களுக்கு பதிவாக போகுது. இதை குறித்து நம்ம பல நாட்களாக பல விளக்கங்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம். எதனால இந்த மழை பொழிவுகள் தீவிரமாகி இருக்கு அப்படிங்கிற தகவலோட உங்களுக்கு நம்ம தினந்தோறும் சொல்லி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த சுழற்சிகள் தொடர்ந்து உருவாகி கொண்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழையும் தீவிரம் அடைந்து வருகிறது. நிறைய மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் ஒன்று மாலை நேரங்கள், அப்படி இல்லைன்னா இரவு நேரங்கள், சில பகுதிகளில் நள்ளிரவில் கூட கனமழை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பதிவாயிருக்கு. உதாரணமாக நாங்கள் நேற்றைய தினங்கள் எடுத்துக்கோங்க. நேற்றைய தினத்தில் உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியில் சில பகுதிகள், தென் மாவட்டத்தில் சில பகுதிகள் சொல்லி பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 12 முதல் 14 மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கிறது. ஆனால் நேற்று குறைவாக தான் நமக்கு மழை இருந்திருக்கு. இன்றைக்கு இன்னும் நிறைய மாவட்டத்தில் மழை சரிவர பெய்யாத பகுதிகள் கூட இன்று முதல் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் பல இடங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கிடும். ஆகவே தமிழகத்தில் நாளுக்கு நாள் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, புதுசாக இப்போதான் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு தொடர்ந்து அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும். உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும். கடந்த 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை உட்பட பல இடங்களிலும் பல்வேறு மாவட்டங்கள் டெல்டா முழுவதுமாக திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர்னு பகுதியாக சில இடங்கள்ல நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது பதிவாகிச்சு. அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பல்வேறு மாவட்டங்களில் பல இடங்களிலும் கனமழை புரட்டி போட்டதை நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் 10லிருந்து 15 மாவட்டங்கள் அப்படிங்கிறது மழை பெய்து கொண்டு தான் இருக்கு. இன்று முதல் 20 மாவட்டங்களில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதில் ஏற்கனவே சொன்னது போல 2 மாவட்டங்கள் அதி கனமழை மற்றும் ஒரு 4 மாவட்டங்கள் மிக கனமழைன்னு இருக்க போகுது. தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கூட சற்று கடுமையாக பாதிக்கப்படக்கூடும். இன்று முதல் அடுத்த 3 நாட்களுக்கு அதி கனமழை முதல் அதீத கனமழையானது மேற்கு தொடர்ச்சியில் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதில் முதல் மாவட்டமாக நீலகிரி மாவட்டங்கள் அதிக பாதிப்புகள் இருக்கும். குந்தா, அவலாஞ்சி மற்றும் உதகமண்டலம் இந்த 3 பகுதிகளிலும் அதிக மழை பொழிவு இருக்கும். எதனால தினந்தோறும் இந்த ஊர் பேரை சொல்றோம், நீலகிரி மாவட்டத்தை சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா அங்க 30லிருந்து 45 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு. இன்னும் ஒரு 3 நாள்ல பாருங்க, நீலகிரியே ரொம்ப வெள்ளக்காடாக இருக்க போகுது. அதிலும் குறிப்பாக நீலகிரியினுடைய மேற்கு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறப்போகுது. கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரும் ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஏன்னா ரெட் அலர்ட் அப்படிங்கிறது இந்த 2 பகுதிக்குமே இருக்கு. கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிக்கும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதிக்கும் உறுதியாக ரெட் அலர்ட்டுங்கிறத கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு மழை பொழிவுகளும் மிக அதிகமாக இருக்கிறது. மினிமம் ரெயின்ஃபால் 25 சென்டிமீட்டர், அதாவது குறைஞ்சபட்ச மழை பொழிவை 25 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. அந்த அளவுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை ஒரு ஆட்டத்தை காட்டப் போகுது. இந்த ஜூன் மாதத்துல, மே மாதத்துல எப்படி ஒரு மழை இருந்துச்சோ அதே போலதான் இந்த ஜூன் மாதத்திலையும் நிறைய பகுதிகளில் மழை பொழிவு ரொம்ப அதிகமா பதிவாக போகுது. கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளிலும் அதிக மழை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மிக கனமழை எங்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். தேனி மாவட்டங்கள் கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. தென்காசி மாவட்டம் புளியங்குடி, குற்றாலம் போன்ற இடங்கள், அதை தொடர்ந்து செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக போகுது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் குளச்சல், இரணியல், புத்தனணை, பேச்சுப்பாறை, சிவலோகம்னு நிறைய பகுதிகளில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக தான் இருக்க போகுது. அடுத்த 5 நாட்களுக்கு கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் அதீத கனமழையும் இருக்க தான் செய்யும். ஆகவே தொடர்ந்து எல்லா பகுதிகளுக்குமே, அதாவது தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள் கூட நமக்கு அதிக மழை பொழிவுங்கிறது பதிவாகக்கூடும். சரிங்க, தமிழ்நாட்டினுடைய மற்ற மாவட்டத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது பலரும் கேட்டிருந்தீங்க. மற்ற மாவட்டங்கள் குறிப்பாக வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மற்ற மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய
தரைக்காற்றுடன் கூடிய கனமழையானது இரவு அல்லது நள்ளிரவில் எதிர்பாருங்க. ஏன்னா இப்போ அடுத்த 3 நாட்களுக்கு இரவு நேரம் மழை பொழிவாக இருக்கும். உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் இரவு நள்ளிரவு, சில இடங்களில் அதிகாலை கூட மழை வரலாம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் மாலை நேரங்கள் தான் மழை வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் கூட நமக்கு மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள், சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் மிதமான மழை பெரும்பாலும் பதிவாகிறோம். ஏதாச்சும் சில பகுதிகளில் வேணால் கனமழைங்கிறத எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்கள் எங்கெல்லாம் நமக்கு இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாமல் இருந்துச்சோ அந்த பகுதிகள் ரொம்ப தீவிரமான மழை பொழிவாக மாறும். வெயிலுடைய தாக்கம் பகல்ல சில மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. ஏன்னா வெயிலை பார்த்தும் ஏமாந்து போயிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பகல் நேரங்களில் வெயிலை பார்த்துட்டு இதுக்கப்புறம் நமக்கு மழையே வராது போல இருக்கு, வெயில் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அதுதான் இல்லைங்க. 17, 18ஆம் தேதி வரைக்கும் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்கும். தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு மழை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்ட பகுதிகளுக்கும் வரும் நாட்கள்ல மிதமானதிலிருந்து கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு. ரொம்ப தீவிரமான அல்லது ஆபத்தான பகுதி அப்படின்னா அது நீலகிரி மேற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு தான். அதே மாதிரி தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்திற்கும் அடுத்து வர சில நாட்களுக்கு சுற்றுலா போகாதீங்க அப்படிங்கிறத கேட்டுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து வார விடுமுறையில் வந்து அதிகமான பேர் வந்து அந்த இடத்துல குவிந்து காணப்படுறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. ஏன்னா மழை தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த அருவிகள், குளங்கள், ஆறுகள் எல்லா பகுதிகளிலும் திடீரென வெள்ளப்பெருக்குகள் ஏற்படலாம். அந்த அளவுக்கு நமக்கு மழை பொழிவும் அங்கே ரொம்ப தீவிரமாக இருக்குது. தென்மேற்கு பருவமழையும் வலுவாக இருக்கிறது. அடுத்த 5 நாட்களுக்கு இந்த மாநிலங்கள் குறிப்பாக கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் அதீத கனமழை வரைக்கும் 50 முதல் 70 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்ய போகுது. மேட்டூரில் பாருங்க சீக்கிரமாகவே லட்சக்கணக்கில் அந்த உபரி நீர் பொறுத்த வரைக்கும் காவேரிக்கு திறக்க விட போகிறாங்க. ஏன்னா கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய நீரின் அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. இன்னும் ஒரு 3-4 நாளில் பார்க்க தானே போகிறீங்க. கர்நாடகாவின் பகுதிகள் குறிப்பாக கபினி அணை, கிருஷ்ணசாகர் அணை போன்ற இடங்களில் பெய்ய போகிற அதி கனமழை காரணமாக தமிழ்நாட்டிற்கு, அதுவும் குறிப்பாக மேட்டூர் அணைக்கு நீர் திறப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேட்டூரிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படக்கூடிய அந்த தண்ணீரின் அளவும் சற்று அதிகமாகவே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால விவசாயிகள், டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உங்களுடைய பணிகளை நீங்கள் வேகமாக துரிதப்படுத்தி கொள்ளுங்க. அதிக அளவில் நீர் திறப்பு அப்படிங்கிறது வரும் நாட்கள் இருக்கும். லட்ச கன அடி, 1,00,000 கன அடி அது போன்ற நமக்கு வாய்ப்புகள் இந்த தென்மேற்கு பருவமழையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா மே இறுதியிலேயே அதிக மழை பொழிவு, இந்த ஜூன் மாதத்திலும் அதிக மழை பொழிவு, இன்னும் நமக்கு ஜூலை, ஆகஸ்ட் இன்னும் 2 மாத காலம் இருக்குது பருவமழை முடிவடைய. தொடர்ந்து வரப்போகிற நாட்களிலும் பருவமழை தீவிரம் காரணமாக அதிக அளவில் நீர் திறப்புகளும் இந்த அணை பகுதிகளில் இருக்கக்கூடும். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.